எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் என் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஜூலை மாதம் 8/7/2026 புதன்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு ஆனி மாதம் 24ஆம் நாள், தேய்பிறை நவமி திதி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை நல்ல நேரம் 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. இன்றைய திதி நவமி. இன்றைய யோகம் சுகர்மம். இன்றைய கரணம் தைத்துலாம். இன்றைய நட்சத்திரம் 12:24 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம், உத்திரம். முழுமையாக சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டம் உண்டு. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன் சூரியன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சந்திரன். அதாவது 12:24 பிறகு மேஷத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகிறார். இன்றைய நாளுக்கான செயல் என்ன செய்யலாம் அப்படின்னா, புதன்கிழமை அமைவது சிறப்பு. பெருமாள் வழிபாட்டுக்கு புதனும் பொன்னும் பொருளும் அள்ளி தருகின்ற மகாலட்சுமியையும் பெருமாளையும் வணங்குவது சிறப்பை தரும். குறிப்பாக நவமி திதி, இந்த நவமி திதியில பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு பலன் தரும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்குலாம் வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட அந்த நவமி வழிபாடை தொடர்ந்து செய்வதனாலே நீங்கள் வெற்றி அடைய முடியும். இப்படி வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த நாள்ல இருக்கிறது. அப்போ இந்த நவமி திதியும் புதன்கிழமை நம்ம தவற விடலாமா? விக்கிரங்கள் முக்கியம் இல்லை, பெருமாள் ஆலயம் தான் முக்கியம். பெரிய கோயில், சின்ன கோயில்லாம் வேலை இல்லை. அங்கேயும் மகாலட்சுமி இருக்கிறாங்க, இங்கேயும் மகாலட்சுமி இருக்கிறாங்க. அதனால அந்த வழிபாடை கரெக்டா நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நவமி வழிபாடை யாரெல்லாம் தேடுறீங்களோ அவங்களுக்குலாம் அரசு வேலை அல்லது அரசு சம்பந்தப்பட்ட பணிகள்ல நிரந்தரம். வாழ்க்கையில ஏற்பட்ட அத்தனை ஒரு 15 வருஷமா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னா 12 வருஷமா கஷ்டப்படுறேன் அவங்கள இந்த நவமி வழிபாடு மேற்கொள்ளும் போது வாழ்க்கையில் ரொம்ப ஒரு அற்புதமான ஏற்றங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான நவமி திதி புதன்கிழமை இணைஞ்சு வருது. பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளுங்கள், வெற்றி பெறுங்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயணம் பண்ணி ஜெயிக்க முடியாத வேலைகள் கூட வார்த்தையால் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு ஃபோன் காலில் ஜெயிச்சிடலாம். ரொம்ப முயற்சி பண்ணாங்க, இத்தனை நாளாக நடக்கலைங்க, இப்போ தாராளமாக உடனே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வெற்றி வாய்ப்புகள்லாம் இந்த நாளில் ஒரு சிறப்பாக இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பார்வை இருக்கிறது செவ்வாயோட பலம், செவ்வாயோட நன்மை. செவ்வாய்னா என்ன? எடுத்த வேலையை வெற்றி உண்டு, பிரகாசப்படுத்துவார் உங்களை. ஒரு மனம் நிம்மதியற்ற தன்மைகள் இருந்த போதிலுமே அடுத்தடுத்த வேலைகளை செய்ய வைக்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா செவ்வாய்க்கு உண்டு. அது ராசிக்குள்ளேயே பயணம் பண்றது உங்களுக்கு ஒரு சிறப்பு. புரியுங்களா? இந்த நாள் ஒரு நிம்மதி பெருமையை சூடுகின்ற ஒரு நல்ல செயல்கள் நம்மளை சேருகின்ற அமைப்புகளை அந்த நாளில் இருந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. மிதனராசி என்பவர்களுக்கு புதன் சூரியனோட சேர்க்கை அப்படிங்கிறது மீண்டும் புதன் மேல வந்திருக்காரு. அது வக்ரமா வந்திருக்கிறாரு. அதனால புகழ் குடைக்கக்கூடிய அமைப்பு ராசி அதிபதியே சூரியன் உங்க அறிவுகள் மேலும் அறிவால் நீங்க ஜெயிக்கக்கூடிய ஆட்கள். ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். புதனும் பயிற்சி, புதன்கிழமையும் ஆயிடுச்சு, நவமி திதியா இருக்கும். பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளும் போது
இருந்த செல்வம் புகழ் பெருமை எல்லாமே கிடைக்கும். ஒரு நான் தலைவராகவே இருந்தேன் இப்போ இல்லைன்னும் போது அதுக்கான வாய்ப்புகள்லாம் வருகின்ற அமைப்பு இருக்குது. தேர்தல் வந்ததாங்க தலைவர்னு வருங்க. இந்த புதன் மாறுறாரு இல்லைங்களா, கண்டிப்பாக தேர்தல் கொடுத்துட்டு அப்டேட்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கான எல்லா வாய்ப்பு எல்லா வசதியுமே உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு நல்ல நாளாக இதனால் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களே, ராசிக்குள் குருவின் பயணம் ஒரு சிறு பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து மேலே போயிருக்க ஒரு துணை கிரகம் இருக்கு. தனித்த குருங்கிறத விடவும் தனித்த குரு உச்சத்தில் இருக்கிறது வந்து ஒரு சில மருத்துவ செலவுகள் கொடுக்கின்ற அமைப்புலாம் இருக்கிறதுனால பயம் வந்து நீங்குகின்ற அமைப்பு, அதாவது மருத்துவத்தால் வந்து நோய் தீர்கின்ற அமைப்பு இருக்கிறது. அதனால இந்த நாளில் வந்து நோயை காட்டி கொடுக்குது இல்லைங்களா உடம்புல இருந்து, அப்புறம் நோய்க்கான மாத்திரையும் அதுவே கொடுக்குது இல்லைங்களா. அதனால வந்து இது ஒரு நல்ல நாளாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியே இருந்தோம்னா நமக்கு பிரச்சனை தானே, அது தெரிவிக்கின்ற அமைப்பு இருக்கிறதுனால இந்த நாள் வந்து சிறப்பான நாள். பயத்தை விடுங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு கேது சுக்கிரனோட தன்மை வரவுகள் மேலுகின்ற அமைப்பு, ஒரு முயற்சி செய்த இடத்தெல்லாம் பணங்கள் கணிசமாக கிடைக்கிற அமைப்பு, வீடு வண்டி வாகன சேர்க்கை, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறது, அல்லது நாமளே வந்து உயர்கல்விக்கு போகிறது, இல்லை கணினி ஏதாவது புதுசாக வாங்குறது, இந்த மாதிரி ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு நல்ல அற்புதமான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை நாள் சிறப்பான நாள். புரியுதுங்களா? நலம் என்ற சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. நீங்க பெருமாள் ஆலயத்துக்கு போறது வந்து உங்களை தவிர வேற யாருக்கும் இல்லை. மிதுனமும் கன்னியும் பெருமாள் வழிபாடு தொடர்ந்து புதன்கிழமை தோறும் போய் பெருமாள் ஆலயம் போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேற எந்த தொந்தரவுமே வராது. மனசு நிம்மதியாகும், வெற்றி பெறுவீர்கள், சந்தோஷங்கள் மேலோங்குன்ற ஒரு அற்புத அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களை பொறுத்து இதனால வந்து ரொம்ப சிறப்பு உற்சாகமான நிலையோட இருப்பீங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் சாதிச்சிட்டோம், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம், ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அற்புத மனநிலை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஏற்றமிக்க நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதனால தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் மனச்சலனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல போயிருச்சுன்றதை விடவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில தன்மைகள் உங்களால் தாங்கிக்க முடியாது. நான் இப்படி சொல்லலை அப்படி சொல்லணும்னா நோ ஆர்கியூமெண்ட்ஸ், ஒன்லி செயல். சொல்லே கிடையாது, செயலுக்குள்ள போயிடுங்க. விருச்சிகத்தை பொறுத்து எந்த வயதினாலும் இருக்கட்டும், புரியுதுங்களா? தாயால நமக்கு பிரச்சனையா விட்டுருங்க, அடுத்த வேலையை பாருங்க. சகோதரனால பிரச்சனையை அதையும் விட்டுருங்க, அடுத்த வேலையை பாருங்க. அப்படி எல்லோரையும் கடந்து வரக்கூடிய நாளாக இந்த நாளாக இருக்கிறது. மன சஞ்சலங்கள் நீங்குகின்ற அமைப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்கள் பொறுத்து ராசி அதிபதியின் பயணம் ஒரு சிறப்பான இடத்தை தொட்டிருந்த போதிலுமே வந்து மனசு வந்து தேவையில்லாத சிச்சர்களுக்கு போய் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். குழப்பமாகவே இருப்பீங்க, தெளிவான ஒரு மனநிலை இருக்காது. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனுக்கே போகாதீங்க. நீங்கள் எண்ணிய எண்ணம் சிறப்புடன் செயல்பட்டு அதுக்கான பலனை நீங்கள் அடைவீர்கள். வாழ்த்துக்கள். மகராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மகரத்தை பொறுத்தவரை நம்ம எப்பவுமே எதிர்பார்ப்பு அத்தனையுமே கிட்டும், நடக்கும். எதிர்பார்ப்பு ஸ்ட்ராங்கஸ்ட், ஒரு அயன் லேடின்னு சொல்லுவோம். ஒரு எதிர்பார்ப்பையுமே ஒரு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போய் எனக்கு இதுதான் வேணும், இதுலன்னா நான் வாழ மாட்டேன், இதுலன்னா அந்த வேற வண்டியில பயணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆனஸ்டா இருக்கக்கூடிய ராசியில பார்த்தீங்கன்னா மகரம் வந்து இருக்கும். மகரத்திலே பார்த்தீங்கன்னா திருவோணமாகட்டும் அவிட்டமாகட்டும் இவங்கெல்லாம் வந்து ஒரு உத்திராடமாகட்டும் எப்பவுமே அந்த பிடித்த பிடியில இருப்பாங்க. நிறைய பேரோட ஜாதகம் பார்த்துருக்காங்க. நன்மையோ தீமையோ நல்லதோ கெட்டதோ நான் எனக்கு பிடிச்சிருச்சு, நான் அப்படியே தான் இருப்பேன். அந்த எதிர்ப்பு தானே சம்பாதித்து கொண்ட அமைப்பு. இயல்பா போங்க, நீங்க நினைச்சது தானாக உங்க கையிலேயே இருக்கும். அதை விட்டு நீங்க வேற ஏதாவது திங்க் பண்ணி மனசையும் கலைச்சிக்கிறீங்க. இதனால வந்து ஒரு அற்புத வாய்ப்பு இருக்குது, இதை பயன்படுத்திங்க. ஏன்னா வந்து குருவின் பார்வை கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். வாய்ப்பு இந்த பார்வை இருக்கும்போதே நீங்க எல்லாம் அடுத்தடுத்த கடத்தை நகர்த்திக்கணும். அது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்று அமையும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கு, ஆப்டா இருக்கு. நீங்க வந்து ரொம்ப போட்டி பந்தயங்களை கலந்துக்குவீங்க, படிக்கிற மாணவர்கள் வெற்றி பெறுவீர்கள். அதுவும் நம்ம ரொம்ப புதிய முயற்சிகள் ஈடுபடுவீங்க. புதிய வண்டி வாகன சேர்க்கை, ஒரு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வேலைக்கு போகலான்ற அமைப்பு வரும். உடல் தொந்தரவுகள் நோயிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். கும்பத்தை பொறுத்தவரைலாம்
அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. ராகு பயிற்சி வரலும் கவனமாக இருங்கள். புதிய முயற்சி தேடாதீங்க. இந்த டிஜிட்டல் கரன்சிக்குள்ளே போகாதீங்க. கையில காசு வாயில தோசை, இவ்வளவு கொடு அவ்வளவு வந்துடும், அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு போய் மாட்டிக்கிடாதீங்க. கவனமா இருங்க. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, மீனம் சனிச்சந்திரன் சேர்க்கைன்றது வந்து ஒரு வித பக்தித்தன்மை கொண்டு போய் விட்டுருவங்களை. ஏன்னா வந்து சந்திரனே பயணம் பண்ணும்போது மனசு கொஞ்சம் சொல்லுவோம், நாங்களே கொஞ்சம் குழப்பமாயிடும். எந்த ராசிக்காக தான் சந்திரனோட பயணம் வந்து ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். கூடவே சனியும் இருக்கிறாரு, குருவோட வீடுங்கிறதுனால இந்த மனக்குழப்பத்தை தெளிவிக்கிறதுக்கு ஒரே வேண்டாம்னா ஆலய வழிபாடு தான். இப்போ நீங்க இந்த பக்திக்குள்ள போயிட்டீங்கன்னா இன்னும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கின்ற அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. இதனால ஒரு அற்புதமான நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.